கடந்த மாதம் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள கவுஹாத்தியில் பாரதிய மசூர் சங்கத்தின் அகில பாரத செயற்குழு நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே பாரத நாட்டில் உள்ள 1 கோடிக்கு மேற்பட்ட அடிமட்ட தொழிலாளர்கள் பயனளிக்கும் விதத்திலே அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இப்பொழுது பாரதத்தில் உள்ள தொழிலாளர் 1 கோடி தொழிலாளருக்கு மேற்பட்டவர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. அது குறைந்தபட்ச தொகை 1000 ரூபாயாக உள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குறைந்தபட்ச தொகை 1000 ரூபாயாகவே உள்ளது. அதனை குறைந்தபட்சம் 7500 உயர்த்த வேண்டும் என பல முறை அந்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தியும் கூட இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே சமீபத்தில் பாரதிய மசூர் சங்கத்தினுடைய தலைமையிலிருந்து பாரத நாட்டு பிரதமர், நிதி அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மண்டவியா ஆகியோர்களை பிஎம்எஸ்னுடைய உயர்மட்ட குழு நேரில் சந்தித்து இந்த ஓய்வூதியத்தை உயர்த்திக் கொடுப்பதற்காக வலியுறுத்தினர். அவர்களும் இதற்கு ஆவணம் செய்வதாக தெரிவித்த போதிலும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே மத்திய அரசை வலியுறுத்துவதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, இன்றைய தினம் பாரதம் முழுவதுமே அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓய்வூதியத்தை உயர்த்துவது மட்டுமல்லாமல் வருங்கால வைப்பு நிதிக்கு தற்போது 15000 ரூபாய்க்கு மட்டுமே வருங்கால வைப்பு நிதி பிடித்தம் செய்யப்படுகிறது. அந்த உச்சவரம்பை 30000 உயர்த்த வேண்டும் என்பதும்